சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆடி மாதம் அமாவாசையில் குலதெய்வத்திற்கு இந்த ஒரு எளிய வழிபாடு செய்ய மறக்காதீர்கள். அது என்ன வழிபாடு, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆடி மாதம் அமாவாசை எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா, சனிக்கிழமை வரக்கூடிய சனிக்கிழமை மாலை பொழுதிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுது வரை நமக்கு அமாவாசை அப்படிங்கிறது இருக்கு. இந்த அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையே பெரும்பகுதி இருக்கிறதுனால, நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை அப்படின்னு கணக்கிடப்படுகின்றது. அது மட்டும் இல்ல, அந்த நாள்ல நம்ம இந்த வழிபாடெல்லாம் செய்யணும். இந்த ஆடி மாதம் அமாவாசை நாட்கள்ல புனித நீர் நிலையங்களில் நீராடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. அப்படி உங்களால புனித நீர் நிலையங்களுக்கு செல்ல முடியல, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஆறோ, குளமோ, குட்டையோ எதுவுமே இல்ல. நாங்க என்ன செய்றது அப்படின்னு கேட்கிறவங்க, காலையில நீங்க குளிக்கும் நீரில் ஒரு சிட்டிகை மஞ்சள் மற்றும் ஒரு சிட்டிகை கல்லுப்பு கலந்து குளிக்க வேண்டும். இவ்வளவுதான். அந்த உங்க குலதெய்வத்த மனதார வேண்டிக்கோங்க. அப்பா, என்னால புனித நீர்ல போய் என்னால குளிக்க முடியல. இந்த நீரை நீங்க புனித நீராக மாற்றுங்கள். இந்த நீரை நான் புனித நீராக நினைத்து நான் குளிக்கின்றேன். எனது பாவங்கள் அனைத்தும் போக்கி எனக்கு நல்ல ஆசீர்வாதம் தருங்கள். அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு உங்க வீட்டிலேயே நீராடி கொள்ளுங்கள். ஒரு சிலர் காசி தீர்த்தம், ராமேஸ்வர தீர்த்தம் இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க குளிக்கிற நீர்ல கல்லுப்பு மற்றும் மஞ்சளுக்கு பதிலாக அந்த புனித நீரை கொஞ்சம் சேர்த்து நீங்க குளித்தாலே போதும். அந்த நீர் நிலையங்களில் குளித்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக, உங்க முன்னோர்களுக்கு உங்க குடும்ப வழக்கப்படி உங்களுக்கு தர்ப்பணம் குடுக்கிற பழக்கம் இருந்தால், தாராளமாக இந்த ஆடி மாதம் அமாவாசை நாட்கள்ல தர்ப்பணம் குடுங்கள். இல்லங்க, எங்களுக்கு தர்ப்பணமே குடுக்கிற பழக்கம் இல்ல. இருந்தாலும் எங்க வீட்ல ஒரு காரிய தடை இருக்கு. குழந்தையின்மை இந்த போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு முன்னோர்களின் சாபம், முன்னோர்கள் உங்க மேல கோவமா இருக்கலாம். அதனால இந்த ஆடி அமாவாசையில நீங்க தாராளமாக தர்ப்பணம் குடுங்கள். ஒரு சிலர் கேட்கலாம், மற்ற அமாவாசையிலலாம் நாங்க தர்ப்பணம் குடுக்கக்கூடாதா? அது ஏன் ஆடி அமாவாசையில தான் தர்ப்பணம் குடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆடி மாத காலம் ரொம்பவே புண்ணிய காலமாக கருதப்படுகின்றது. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாள்ல தான் பித்ருலோகத்தில் இருந்து உங்க முன்னோர்கள் நீங்கள் வாழும் பூலோகத்தை நோக்கி வருவதாக ஒரு ஐதீகம் இருக்கின்றது. இந்த அமாவாசையில் நம் தரக்கூடிய தர்ப்பணமானது உங்க முன்னோர்களை நேரடியாக சேரும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் இந்த ஆடி அமாவாசை நாட்கள்ல தான் பித்ருலோகத்திலிருந்து நம் முன்னோர்கள் புறப்பட்டு புரட்டாசி அமாவாசையில் நம் பூலோகம் வந்து சேர்ந்து தை அமாவாசையில் திரும்பவும் பித்ருலோகம் சென்றடைவதாக நம் முன்னோர்களால் நம்பப்படுகின்றது. அதனாலதான் இந்த 3 அமாவாசைகளும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ஒரு சிலர் தர்ப்பணம் கொடுக்கிற பழக்கம் எங்க குடும்பத்திலேயே இல்ல, நாங்க என்ன செய்வது? தாய் தந்தையே இல்லாத ஆண்மகன்கள் பசுவிற்கு இந்த 5 பொருட்கள் கொடுக்கலாம். அது என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா, பச்சரிசி, வெல்லம், எள்ளு, வாழைக்காய் அல்லது வாழைப்பழம் மற்றும் அகத்திக்கீரை. இதனை பசுவிற்கு குடுத்த பிறகு நீங்கள் சாப்பிட வேண்டும். அதுவரைக்கும் நீங்க வெறும் வயித்தோட இதெல்லாம் பசுக்கு குடுத்ததுக்கு பிறகு தான் சாப்பிடணும். அதேபோல தர்ப்பணம் குடுக்கும்போதும் நீங்க வெறும் வயித்துல போய் தான் தர்ப்பணம் கொடுக்கணும். அன்னைக்கு காலையில உபவாசம், அதாவது உண்ணாமல் இருந்து மத்தியானம் அந்த படையல் போட்டு வணங்குன பிறகு தான் நீங்க சாப்பிடணும். தர்ப்பணம் குடுக்கிற பழக்கமே இல்லாதவங்க பசுவிற்கு இத குடுத்து முடித்த பிறகு நீங்க சாப்பிட்டுக்கோங்க. பெண்கள் என்ன செய்வது? தங்களோட முன்னோர்களை நினைத்து அருகில் இருக்கும் சிவாலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி மனதார வழிபாடு செய்யலாம். உங்க முன்னோர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோட ஆன்மா சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவர்களோட ஆன்மாவுக்கு நீயே படியளக்க வேண்டும் என சிவபெருமானை மனமுருகி வேண்டினால் கண்டிப்பாக உங்களோட முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல இந்த மாதம் ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. அது மட்டும் இல்ல, யமகண்டம் 1:30 மணியிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த நேரத்தில நம்ம முன்னோர்களுக்கு படையல் போட்டு வணங்குவது சிறப்பு. படையல் போட்டு வணங்குற பழக்கமே இல்லாதவங்க இந்த 1:30 மணிக்கு மேல காகத்திற்கு மனதார எங்கள் முன்னோர்கள் அனைத்தும் காகத்தின் ரூபத்தில் வந்து இந்த உணவை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள் என மனதார வேண்டிக் கொண்டு காகத்திற்கு உணவளியுங்கள்.
இதை ஆண்கள், பெண்கள் யாரு வேணாலும் காகத்திற்கு அன்னைக்கு உணவளிக்கலாம். இதுல ஆண்கள் தான் வைக்கணும், பெண்கள் தான் வைக்கணும் எந்த ஒரு பாகுபாடும் கிடையவே கிடையாது. ஆடி அமாவாசை நாட்கள்ல சிவாலயங்களுக்கு கட்டாயம் போகணும். சிவாலயங்களுக்கு சென்று வழிபாட்டை முடித்து வந்த பிறகு தான் உங்க வீட்ல நீங்க விளக்கு ஏற்ற வேண்டும். ஏன்னா, சிவாலயங்களுக்கு சென்று நம்ம தீபம் ஏற்றுவது நம்ம முன்னோர்களுக்கு ஒளியை கொடுப்பது போல, நம்ம முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்று தரும். அதனால நீங்க தர்ப்பணம் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலைனாலும் சரி, கட்டாயம் சிவாலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றிவிட்டு வந்து உங்க குலதெய்வத்திற்காக உங்க வீட்ல, உங்க பூஜை அறையில எப்படி நீங்க விளக்கு ஏற்றுவீங்களோ, அதே போல விளக்கு ஏற்றுங்கள். ஆனா, அன்னைக்கு கட்டாயம் இந்த ஒன்றை செய்யுங்க. உங்க வீட்ல நீங்க நெறைய விளக்கு ஏத்துவீங்கல்ல, அதுல ஒரே ஒரு விளக்குக்கு சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஏற்றுங்கள். உங்க குலதெய்வத்திடம் இது போன்று மன்றாடுங்கள். என்ன சொல்லணும், வேண்டிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, "அப்பா என் குலதெய்வமே, என் குலத்தையே காக்கும் குலதெய்வமே, நம் குலத்தில் வாழ்ந்த முன்னோர்கள், மூதாதையர்கள் அனைத்து பேரோட ஆன்மாவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நம் முன்னோர்களின் ஆசீர்வாதமும், என் குலதெய்வம் ஆகிய உன்னுடைய ஆசீர்வாதமும் எப்போதும் எங்களுக்கும், எங்கள் குடும்பத்திற்கும், எங்கள் குழந்தைகளுக்கும் தேவை. உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலேயே நாங்கள் சிறப்புடன் வாழ்வோம். அதனால் எங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதமும், உங்களுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு கட்டாயம் வேண்டும். அருள் புரிய வேண்டும் அப்பா என் குலதெய்வமே" அப்படின்னு சொல்லி மன்றாடி மனதார வேண்டுங்க. ஏன்னா குலதெய்வம் மனசு வச்சதுன்னா, இந்த பித்ரு தோஷம், பித்ரு சாபம்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் அப்படியே போயிரும். ஏன்னா உங்க குலதெய்வத்த மனதார இது போல நீங்க மனதார வேண்டிக்கிட்டு ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீபம் உங்க வீட்ல ஏற்றுனீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு உங்க பித்ருக்களோட ஆசீர்வாதமும், உங்க குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இது எளிய வழிபாடு தான். எல்லாராலயும் செய்யக்கூடிய வழிபாடு தான். இத மட்டும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.